ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்றை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வணக்கம், இது அமெரிக்காவிலேருந்து முருகன். வாங்க பதிவுக்கு போகலாம். கடன் வாங்குறதுக்கு யாராவது உங்கள்கிட்ட வர்றாங்களா? அந்த கடன் இவனுக்கு கொடுக்குறோம், நாளைக்கு இவன் கொடுப்பானோ மாட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் கடனை கொடுத்துவிட்டு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இலங்கை வேந்தன் அந்த காலத்தில் சொல்லிட்டு போனாங்க. அதாவது இலங்கை வேந்தன் ராவணன் எப்படி மனசு கஷ்டப்பட்டுச்சோ அது மாதிரி ஐயோ கடை வாங்கிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறதெல்லாம் அந்த காலம். இப்போ ஐயையோ கடன் கொடுத்துட்டோமே அது வருமா வராதான்னு கவலைப்படுறது தான் ஜாஸ்தி, இல்லையா? அப்போ நம்ம கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி தெரியும் அது வருமா வராதான்னு? இதை மிக சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தமிழில் ஒரு பெரும் பாடல் இருக்குது. அந்த பாடலை படித்து அந்த பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி அது என்னென்ன நட்சத்திரங்களெல்லாம் அன்னைக்கு நாள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் யார் கடன் கேட்க வந்தாலும் கொடுத்துடாதீங்க, ஏன்னா திருப்பியே வராது. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. பாடலை பார்க்கலாமா? இதுதான் அந்த பாடல். ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதிரு விசாகம் சோதி சித்திரை மக மீர் ஆறும் மாதம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, டெய்லி தினசரி நீங்கள் காலண்டரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரம் பரணி கார்த்திகை இந்த மாதிரி தினமும் 27 நட்சத்திரமும் ஒவ்வொன்றா மாறி போகும். இந்த 12 நட்சத்திரங்களும் வர்ற அன்னைக்கு கடன் கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட கடை வாங்கிட்டு போனவங்க திருப்பி தரமாட்டாங்களாம். இப்போ இந்த ஊருக்கு போகிறானப்பா காசு கொடு அப்படின்னு வாங்கிட்டு போனவன் ஊருக்கு போகிறவன் திரும்பியே வரமாட்டானா. ஒன்று ஓடி போயிட்டான், இல்லைன்னா 6 மாதம் போகிறவன் 4-5 வருஷம் கழிச்சு தான் வருவான். எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுத்த காசு வராது. இப்போ நோயில் உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு காசு வாங்கிட்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஒன்று அவருக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகி ஹாஸ்பிட்டலேருந்து வராமலே போயிடுவார், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலேருந்து நேரடியாக சுடுகாடு போயிடுவார். இப்போ நீங்கள் கொடுத்த காசு திரும்பி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் வராத கடனெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதை எதுக்குப்பா கொடுத்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு ரொம்ப விவரமாக நினைக்கிறவங்க கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி என்ன நட்சத்திரத்தோன்னு பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களையும் அப்புறம் முருகன் நம்ம தமிழ் பண்பாடு இது மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேலன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க.